ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026ல வெளியான பாக்யலோகி அப்படின்ற ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இது ஒரு பெங்காலி படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, திருமண வாழ்க்கையில ரொம்ப சிரமப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி பினான்சியலா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. கணவரும் பாத்தீங்கன்னா பிரஸ் மீடியால ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. அவர்னால டிஜிட்டல் மீடியாக்கு அடாப்ட் ஆக முடியல. அதனால சரியா வருமானம் வரதில்ல. ஆல்ரெடி இவங்க கஷ்டத்துல இருந்துட்டு இருக்காங்களா, எரியிற நெருப்புல பெட்ரோல் எடுத்து ஊத்துன மாதிரி ஒரு நாள் ராத்திரி தன்னோட நண்பனை வீட்டுல தங்க வைக்கிறதுக்காக கணவர் வீட்டுக்கு கூட்டு வராருங்க. வந்தவன் வீட்டுல மர்மமான முறையில செத்து போயிடுறாங்க. பார்த்து பதறி போன கணவன் மனைவி அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம முழிக்கிறாங்க. போலீஸ் கிட்ட போறதுக்கும் பயப்படுறாங்க. அதனால இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம்னு முடிவெடுக்கிறாங்க. ஆல்ரெடி பினான்சியல் பிரச்சனையில இருக்கக்கூடிய இந்த தம்பதி டெட் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் செஞ்சாங்க, இதுல நடந்த அதிரி புதிரி சம்பவங்கள் தான் மொத்த படமே. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கணவன் மனைவியை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்த நான் ஹீரோ ஹீரோயினே சொல்றேன். நடு ராத்திரி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போய் வேர்வை சிந்த குழிய தோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சூட் கேஸ அந்த குழிக்குள்ள போட்டு புதைக்கிறாங்க கைஸ். இத பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஓப்பனிங் சீன்லயே ஏழரைய கூட்டிட்டாங்க, எவனோ ஒருத்தனை போட்டு தள்ளி தான் இங்க கொண்டாந்து புதைக்கிறாங்க அப்படின்ட்டு. செத்தவன் யாரு, எதற்காக இவங்க கொலை பண்ணி இங்க கொண்டாந்து புதைச்சிக்கிட்டு இருக்காங்க, என்ன நடந்தது அப்படின்றத ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கலாம். நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, ரெண்டு பேரும் சிட்டில ஒரு வீட்டுல வாடகைக்கு ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. காலங்காத்தால இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சாப்பாடு அவ்வளவு சிறப்பா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதற்கு மனைவி சொல்றாங்க, இந்த டோஸ்டர் மிஷின் சரியா வேலை செய்யறது இல்ல, அதை ரிப்பேர் பண்ணுங்க. வீட்ல ஃபேன் ஒழுங்கா ஒர்க் பண்றது இல்ல, அதை கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனா ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அவருக்கு வர வருமானம் பாத்தீங்கன்னா இதர செலவுகளுக்கே சரியா போயிருது, இதெல்லாம் என்னால சரி பண்ண முடியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு மனைவி சொல்றாங்க, கிட்டத்தட்ட 7 வருஷமா ஒரே கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னதான் எஃபோர்ட்டை போட்டு நீங்க வேலை செஞ்சாலும் உங்களோட சேலரி மட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதே கிடையாது. நம்ம வீட்டோட பொருளாதாரத்தை மனசுல வச்சுக்கிட்டு உங்க ஆபீஸ்ல போய் சேலரி இன்கிரிமெண்ட் கேளுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் ஒர்க் பண்றதே ஒரு பிரஸ் கம்பெனில, இப்பெல்லாம் யாருமே நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கிறது இல்ல, அதனால நியூஸ் பேப்பர் கம்பெனியை மூட போறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல எனக்கு எப்படி சேலரி இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க, நான் எப்படி கேட்கறது அப்படின்னு யோசிக்க, அப்ப இனிமேல் செய்யற சாப்பாட்டுல தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி மனைவி சொல்லிடுறாங்க. ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேரும் பினான்சியல் கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுதுங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பி போறாரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனில தான் கைஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மேனேஜரை மீட் பண்றதுக்காக போறாருங்க. பிரேக்கிங் நியூஸ் கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாருங்க. மினிஸ்டர் கூட ஒரு ஹீரோயின் தொடர்புல இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸை கொண்டு வந்திருப்பாருங்க. ஆனா மேனேஜர் பாத்தீங்கன்னா இந்த நியூஸை போட மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பத்திரிகையே பொலிட்டீசியன்ஸோட ஃபண்ட்ல தான் ரன் ஆயிட்டு இருக்குது. இப்போ பொலிட்டீசியன்ஸுக்கு எதிராக நியூஸ் போட்டா அவங்க ஃபண்டிங் நிப்பாட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் கம்பெனி இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, அதற்காக ஒரு பொலிட்டீஷியன் பண்ற தப்ப நம்ம வெளியில சொல்லக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் சார், பொதுமக்கள் எல்லாருமே டாக்ஸ் பேயர்ஸ் தானே, அவங்க என்ன நடக்குது அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. நீதி நேர்மை நியாயம் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா மேனேஜர் சொல்றாரு, இப்பெல்லாம் ஜேர்னலிசமே மாறிடுச்சு, அது மட்டும் இல்லாம மக்கள் பிரிண்ட் மீடியால இருந்து டிஜிட்டல் மீடியாக்கு வந்துட்டாங்க, ஒன் டேப் பண்ணா போதும் இன்ஸ்டன்ட்டா எல்லா நியூஸையும் தெரிஞ்சுக்கிறாங்க, ஷட் டவுன் பண்ற நிலைமையில தான் நியூஸ் பேப்பர் கம்பெனியே ரன் பண்ணிட்டு இருக்கோம், இப்படி ஒரு நியூஸை போட்டு பொலிட்டீஷியன்ஸை பகச்சுக்கிறதுக்கு நான் விரும்பல, நீ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்லிடுறாருங்க. அப்பவே தன்னோட சேலரிய பத்தியும் பேசுறாருங்க. ரொம்ப வருஷமா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பட் எனக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணியே தரமாட்டேன்றீங்க, விலைவாசி எல்லாம் முன்ன மாதிரி இல்ல சார், உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு மேனேஜர் சொல்றாரு, உன்னை பிரிண்ட் மீடியால இருந்து டிஜிட்டல் மீடியாக்கு வா, ஜூனியர்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடானா பிரிண்ட் மீடியா விட்டு நகர மாட்டேன்னு சொல்ற, பிரிண்ட் மீடியா ஆல்ரெடி லாஸ்ல தான் போயிட்டு இருக்கு, அதுல பெருசா எந்த கெயினும் கிடையாது, சோ நீ டிசிஷனை மாத்திக்காம அப்ரைசல பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ அந்த இடத்துல இருந்து எழுந்து போயிடுறாருங்க. ஹீரோக்கு பிரிண்ட் மீடியால இருக்கணும்னு தான் ஆசை போல, அவர் டிஜிட்டல் மீடியாக்கு அடாப்ட் ஆகாதனால தான் இவ்வளவு பிரச்சனையும். அங்க கட் பண்ணா ஒரு போலீஸ் ஆபீசருக்கு தகவல் வருதுங்க. என்ன தகவல் அப்படின்னா, ஒரு ட்ரக்ல 2 சூட்கேஸ்ல 20 கோடி ரூபாய் பணம், அதுவும் ஒரு ஹீரோயினுக்கு சொந்தமான பணத்தை இல்லீகலா கடத்துறாங்கன்ற தகவல். அந்த ட்ரக் இந்த வழியா தான் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஆபீசர் ரோட்ல முள்ளெல்லாம் போட்டு அந்த ட்ரக்கை வழிமறிக்கிறாருங்க. அந்த ட்ரக்ல இருக்கிறவன் சூட்கேஸோட மாட்டிக்கிறான். அப்பதான் தெரிய வருது, அந்த ட்ரக்ல ஒரே ஒரு சூட்கேஸ் மட்டும் தான் இருக்குது. இந்த போலீஸ் ஆபீசர் அந்த ஆளை கட்டி வச்சு அடிச்சு விசாரணை பண்றாரு. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி 20 கோடி ரூபாய் பணம் 2 சூட்கேஸ் இருக்கணும், ஆனா இங்க ஒரு சூட்கேஸ் மட்டும் தான் இருக்குது, இன்னொரு சூட்கேஸ் எங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாருங்க. பேசிக்கா தேர்தல் டைம்லலாம் அதிகமா பணம் கொண்டு போனா அதை வாங்கி வச்சுக்குவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாதான் அந்த பணத்தை கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க இந்த பணத்தை புடிச்சிருக்காங்க. இது இல்லீகல் மணி அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது. இன்னொரு சூட்கேஸ் எங்கன்னு கேட்டா அவன் வாயவே திறக்க மாட்டேன்றான். சோ இந்த போலீஸ் ஆபீசர் விசாரிக்கிற விதத்துல விசாரிக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது சார், இதுக்கு பின்னாடி ராணா அப்படின்ற ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அவரு சொல்லிதான் நான் இந்த வேலையை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் உயரதிகாரி கிட்ட போயிட்டு சொல்றாருங்க, சிட்டிக்குள்ள இல்லீகலா 20 கோடியை கடத்தி இருக்காங்க, அதுல 10 கோடியை நான் சீஸ் பண்ணிட்டேன், இதுல ஹீரோயினுக்கும் மினிஸ்டருக்கும் ராணா அப்படின்ற ஒரு நபருக்கும், ஏன் நம்ம ஸ்டேஷன்ல வேலை பாக்குறவங்களுக்கும் கூட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்ல, உயரதிகாரி சொல்றாரு, இதுல பெரிய பெரிய ஆளுங்களோட
இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம ஏன்பா இதுல தேவையில்லாம மூக்க நுழைக்கணும், புலிவால பிடிச்ச கதையா மாறிடும், அப்படியே கண்டுக்காம விட்டுறலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, எனக்கெல்லாம் யாரை பார்த்தும் எந்த பயமும் இல்ல சார், ஏன்னா நான் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டுட்டேன், பேலன்ஸ் 10 கோடி ரூபாய் பணம் யார்கிட்ட இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல உயரதிகாரி சொல்றாரு, இதே மாதிரி தான் நம்ம ஸ்டேஷன்ல உண்மையை கண்டுபிடிக்கிறேன், குற்றவாளியை ஜெயிலுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காணாம போன போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, நீயும் அந்த வரிசையில வராம குடும்பத்தை பாருப்பா, 10 கோடி ரூபாயை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைஃபை ரிஸ்க்ல வச்சுக்காத அப்படின்னு சொல்ல இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு, என்ன சார் பயமுறுத்துறீங்களா, எனக்கெல்லாம் பயமே கிடையாது, அதை தாண்டி எனக்கு பிடிவாதம் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி, இந்த பிடிவாத குணத்துக்காவது நான் இதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, உன்னோட இன்வெஸ்டிகேஷனை இத்தோட நிப்பாட்டிரு அப்படின்னு என்னால சொல்ல முடியாது, அதே சமயம் என்னால உனக்கு சப்போர்ட்டும் பண்ண முடியாது, ஏன்னா டிபார்ட்மெண்டோட சேஃப்டியை மனசுல வச்சுக்கிட்டு நான் இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன்னா மினிஸ்டர்ஸை பார்த்து டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே பயங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ மற்றும் ஹீரோட மனைவியை காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து ஃப்ரெண்டோட ஃபேமிலி கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக போயிருப்பாங்க. அப்ப ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா தான் வாழ்க்கையில முன்னேறினதை பத்தி எல்லாம் வந்து பயங்கரமா புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பாரு, ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாரு. அதே சமயம் நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, நியூஸ் பேப்பர் கம்பெனில வேலை பார்க்கறதுக்கு பேசாம அதை தூக்கி போட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் எடிட்டரா ஜாயின் பண்ணிரு, அப்போ உன்னோட வருமானமும் அதிகமாகும், உன்னோட லைஃபும் மாறிடும், இனி வரும் காலங்கள்ல பணத்துக்கு தான் ரெஸ்பெக்ட், பணம் இருந்ததுன்னா எல்லாருமே மதிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சூழ்நிலையில ஹீரோவும் ஹீரோட மனைவி அவங்களோட கெத்தை விட்டு கொடுக்காம பேசுவாங்க. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்கத்தான் செய்யுது, பினான்சியலா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதுவும் ஹீரோடைய மனைவிக்குன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்குதுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கேப் பிடிச்சி இவங்க 2 பேருமே வீடு வந்து சேர்றாங்க. அந்த டாக்ஸி டிரைவர் பாத்தீங்கன்னா கூகுள் பே எல்லாம் நான் வாங்க மாட்டேன், கேஷ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க 2 பேருக்கு கையிலுமே கேஷ் இல்ல, ஜிபே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஆப்போசிட்ல ஒரு BMW கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்கி வரா. அந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. சோ இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியலோகி அப்படின்ற ஒரு சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றாரு, என்னோட மனைவி உங்களுடைய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. சீரியல் ஆக்டரே பாத்தீங்கன்னா அந்த கேப் டிரைவருக்கு பணம் கொடுத்து அந்த இடத்துல இருந்து அனுப்பி வைக்கிறாரு. சோ இந்த பில்டிங்ல தான் ஸ்டே பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்றாங்க. சோ இந்த சீரியல் ஆக்டரும் இங்க தான் இருக்காங்க போலங்க, நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த சீரியல் ஆக்டர் சொல்ல, உடனே இவங்க 3 பேரும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் கிட்ட கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரியே போய் போஸ் கொடுப்பாருங்க. அது ஹீரோடைய மனைவிக்கு பயங்கர கோவத்தை உண்டாக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இப்ப வீட்டுக்குள்ள போன உடனே இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமான சண்டை. சீரியல் நடிகையை பார்த்த உடனே வாயை புழக்க ஆரம்பிச்சிட்ட, நீ இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கும் போது, நான் பார்த்தேன் அந்த லேடி கிட்ட நீ வழிஞ்சத அப்படின்ற மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சண்டைங்க. இவங்க 2 பேரும் அவங்க ரூமுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த சத்தம் பாத்தீங்கன்னா கீழே ஒரு வயசான தாத்தா ரேடியோல பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாருங்க. அவருக்கு கேட்டு அவரே டிஸ்டர்ப் ஆயிருவாரு. எழுந்திருச்சு நேரா ஹீரோட வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிருவாருங்க. இவங்க 2 பேரும் டோர் ஓபன் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் சண்டை போடாம இருக்கிறீங்களா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தூங்க வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க டோர் லாக் பண்ணிடுவாங்க. அந்த வயசான தாத்தாவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாருங்க. அந்த வயசான ஒரு சத்தம் போட்டு போனதுனால இவங்க 2 பேரும் சத்தம் இல்லாம தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது மறுபடியும் இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை ஆகுதுங்க. ஏன்னா இவங்க பினான்சியலி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க கைஸ். பணம் அப்படின்றது இவங்களுக்கு ஒரு பெரிய நீடா இருக்குது. அதனால இவங்களோட தேவைகள் பூர்த்தி அடையாதனால பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுங்க. இப்போ நம்ம ஹீரோ வழக்கம் போல ஆபீஸ் கிளம்பி போறாரு. மினிஸ்டர் பாத்தீங்கன்னா இந்த ட்ரக் டிராபிக்கிங்ல எல்லாம் ஈடுபட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸை கண்டுபிடிச்சு கொண்டாந்து ரிப்போர்ட் பண்ணுவாருங்க. அதையும் பாத்தீங்கன்னா இந்த மேனேஜர் ரிப்போர்ட் பண்ண மாட்டாரு. மக்கள் கிசு கிசு பேசுற மாதிரியான நியூஸை பப்ளிஷ் பண்ணிட்டு இருப்பாருங்க. இத பத்தி நம்ம ஹீரோ எதிர்த்து கேள்வி கேட்பாரு. மக்களுக்கு முக்கியமான நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ணாம இந்த மாதிரியான நியூஸை பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதை பப்ளிஷ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ சொல்ல தேவையில்ல அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்லிடுவாரு. கடுப்பான நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரி நான் வேலையை விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. பேசிக்கா இவரு மட்டும் தான் அங்க நல்லா ஒர்க் பண்றவர் போலங்க. இவர் இல்லனா அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனியே தடுமாறிரும், நம்மள அவ்வளவு சீக்கிரம் வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க அப்படின்ற எண்ணத்துல இவர் வேலையை விட்டு போறேன்னு சொல்லிடுவாரு. பட்டுன்னு இந்த மேனேஜர் சொல்லிடுவாருங்க, ஆல்ரெடி பாஸ் வந்து நிறைய பேர்த்த வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு, நீ ஏன் போறேன்ற போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாருங்க. ரொம்ப விக்ஸான நம்ம ஹீரோ பார்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. அந்த இடத்துக்கு ஒரு நபர் வருவாரு. அந்த நபரோட பேரு ஷாமு. அவர் பாத்தீங்கன்னா என்ன தெரியாதோட மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சகஜமா பேச ஆரம்பிச்சிருவாருங்க. ஹீரோ கூட சின்ன வயசுல படிச்சவரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. எப்படிடா போயிட்டு இருக்கு லைஃப் அப்படின்னு கேட்கும்போது, அதை மட்டும் கேட்காதரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்ப இந்த ஷாம் பாத்தீங்கன்னா அவரோட லைஃபை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. சோ இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு வேலை பார்த்தே வந்து வாழ்க்கையில முன்னேறாம போயிட்டேன். எப்ப எனக்காக நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சனோ அப்பதான் நான் வாழ்க்கையில முன்னேறவே ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்றாருங்க. இதெல்லாம் ஹீரோ கேட்கும்போது சங்கடமா இருக்குதுங்க. அப்பவே இந்த ஷாம் சொல்றாரு, ஆம்ஸ்டர்டாமுக்கு ஃபிளைட் டிக்கெட் போட்டிருக்கேன், நாளைக்கு தான் ஃபிளைட். ஆமா நீ ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல தானே ஸ்டே பண்ணிருக்க, உன் வீட்ல இன்னைக்கு ராத்திரி ஸ்டே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன் ஒய்ஃப் கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா அப்படின்னு கேட்க, ஹீரோ தன்னோட கெத்தை விட்டு கொடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பர்மிஷனா எதுக்கு பர்மிஷன், வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு பாட்டுக்கு ஷாம கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிருவாருங்க. ஆல்ரெடி ஹீரோ ஹீரோனுக்கு மத்தியில பினான்சியல் பிரச்சனை இருந்துட்டு இருக்குது. இதுல 3வது ஆளா ஒரு ஆளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு பிரச்சனையை ஹீரோ வளர்க்க போறாரோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுதுங்க. ராத்திரி மனைவி பாத்தீங்கன்னா 3 பேருக்கு சேர்த்து சமைக்கிறாங்க. இவங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த ஷாம் பாத்தீங்கன்னா பிரான்ஸுக்கு வாங்க, அங்க ஃபுட்டு நல்லா இருக்கும், இங்க போங்க இங்க நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோவும் பாத்தீங்கன்னா வழக்கம் போல தான் கெத்தை விட்டு
கொடுக்காம பேசிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த பேச்சுவார்த்தையில ஆமா உனக்கு தான் நிறைய நீ டைம் கிடைக்கும்ல, நீ தான் உன் வேலையை விட்டுட்டல அப்படின்னு ஆரம்பிக்க ஹீரோனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. இது வேலையை விட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் சேலரி குறைவா இருந்தாலும் அந்த காசை வச்சுதான் இவ்வளவு நாள் இவங்களோட பொருளாதாரத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதுவும் இல்லங்க போது ஹீரோனுக்கு தூக்கி வாரி போடுதுங்க. முதல்ல ஏன் கிட்ட இதை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க அதை சொல்லலாம்னு தான் இருந்தேன், அதுக்குள்ள நான் இவனை பார்த்துட்டேன், இவன் கூட பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சமாளிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர மாதிரி இருக்குதுங்க. உடனே இந்த ஷாமுன்றவர் சொல்லிடுவாரு, ஆக்சுவலா நான் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணலான்னு தான் இருந்தேன், இவன் தான் என் வீடே பக்கத்துல இருக்கு, வாடா வாடான்னு கூட்டிட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் எனக்கு காலையில ஃபிளைட் இருக்கு, நான் தூங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல பக்கத்து ரூம்ல படுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பெட்ரூம்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் திட்டுறாங்க, வேலை ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, ஆக்சுவலா நான் வேலையை விடணும்னே நினைக்கல, நான் மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருந்தேன், அந்த வாக்குவாதத்துல வாய் வந்துருச்சு, அதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேலையை விட்டு தூக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவன் யாரு, இவனை எதுக்காக வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இவன் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்படியா, இவன் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோ பதிலே பேசாம அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்பதான் விஷயமே தெரிய வருது, அவன் நம்ம ஹீரோ கிட்ட ஃப்ரெண்டுன்னு சொன்னதுனால சரி நீ ஒரு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு, ஆனா ஹீரோக்கு ஞாபகம் எல்லாம் இல்ல. ஹீரோன்னு சொல்லிடுறாங்க, அவன் மட்டும் நாளைக்கு போல அப்படின்னா உங்க 2 பேர்த்தையுமே வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவோம் பாத்துக்கோங்க அப்படின்ட்டு. உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அவன் ஒரு பிசினஸ் மேனு, உலகம் ஃபுல்லா டிராவல் பண்றான், அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது நமக்கு நல்லது தானே அப்படின்ட்டு. ஹீரோனுக்கு கோவம் தான் வருது. ஹீரோ சொல்றாரு, தயவு செஞ்சு சந்தேகப்படாத, தப்பானவன்லாம் கிடையாது அப்படின்ட்டு. ஒரு மனுஷனை பிளைண்டா எல்லாம் என்னால நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா படுத்து தூக்கிடுறாங்க. ராத்திரி இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள பயங்கரமா சத்தம் கேக்குது. என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து கேட்க எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. உங்க ஃப்ரெண்டுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சாட்டு இருக்குது, போய் பாருங்க அப்படின்னு சொல்ல கடைசியில இவங்க 2 பேருமே ரூம் விட்டு வெளியில வராங்க. பார்த்தா பாத்ரூம்குள்ள இந்த ஷாம்ன்றவன் நுர தவி செத்து கிடக்குறாங்க. வாயெல்லாம் நுரையா இருந்துகிட்டு இருக்குது. அவன் கையில ஒரு சின்ன பேக் இருக்குது. என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஒண்ணுமே புரியாம பாக்குறாங்க. சரி அந்த பேக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இன்ஜெக்ஷன் போடுறதுக்கான பொருட்கள் எல்லாம் இருக்குதுங்க. அப்பதாங்க விஷயமே தெரிய வருது, அந்த பேக்ல இருந்ததெல்லாம் ட்ரக் எடுத்திருந்திருக்கான். அந்த ட்ரக் ஓவர் டோஸ் ஆகி தான் இவன் செத்து போயிருக்கான் அப்படின்ட்டு பயந்து போன நம்ம ஹீரோயின் உடனடியா ஆம்புலன்ஸுக்கு போன போடு, போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ இவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கிச்சன்ல உட்கார வச்சுட்டு போலீஸ்க்கு போன் பண்றதுக்கு முன்னாடி அவன் ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு வந்தானே, அந்த சூட்கேஸ்ல என்ன இருக்குன்றத நான் பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் நகருவாருங்க. அந்த நேரம் பார்த்து அந்த ஷாம்ன்றவன் கிச்சனுக்குள்ள இருக்கக்கூடிய அருவாமனை மேலேயே சரிஞ்சு விழுந்துருவான். அருவாமனை குத்தி ரத்தம் எல்லாம் செவுத்துல தெரிக்குங்க. இப்ப போய் போலீஸ்ல இவங்க ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா மர்டர் ஆங்கிள் தானே இன்வெஸ்டிகேஷனே பண்ணுவாங்க. அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் போலீஸ்ல சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எண்டாவது டே அந்த சூட்கேஸ்ல வேற என்னென்னலாம் வச்சிருந்தான்றத செக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த சூட்கேஸ் எடுத்தா ரொம்ப ஹெவியா இருக்குது. அப்படி என்ன உள்ள வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குதுங்க. அந்த சூட்கேஸ் ஃபுல்லா பணமா இருக்குது. அந்த பணத்தை இவங்க 2 பேரும் எடுத்து பாக்குறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் சொல்லிடுறாங்க, நம்ம போலீஸ் கிட்ட சொல்றது தான் கரெக்ட், நேரம் கடத்த நாமளே வாண்டடா இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா இப்ப போலீஸ் கிட்ட சொல்றதுக்கு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாருங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்தவன் யாரு என்னன்னு ஹீரோக்கு தெரியாது. மனைவி சந்தேகப்பட்டது உண்மைதான். ஷாமுன்னு அவன் நம்ம கிட்ட ஒரு பேரை சொல்லி இருக்கிறான். ஷாமுன்னு ஒருத்தன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருந்தான், அதனால நான் உடனே நம்பிட்டேன். ஒருவேளை அவன் இவன் இல்லனா இவன் யாரு, எங்கிருந்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம நம்ம தான் போலீஸ்ல மாட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்க 1000 கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விகளுக்கெல்லாம் என்னால பதிலே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பயங்கரமா ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ போலீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ போலீஸ் வேணான்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. இப்போ இவருக்கு வேலை போயிடுச்சு, சூட்கேஸ் நிறைய பணமா இருக்குது. சோ இந்த பணமே போதும் இவங்க லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு. அதே சமயம் நம்ம மிடில் கிளாஸ் லைஃப் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சோ வாழ்க்கையை மாறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் மத்த எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது. சோ அதையெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு அங்க கட் பண்ணா இந்த மினிஸ்டருடைய ஆளான ராணாவை காட்டுறாங்க. இவனுடைய தலைமையில தானே அந்த 20 கோடி ரூபாய் பணம் கடத்தப்பட்டுச்சு. சோ 10 கோடி ரூபாய் பணம் பாத்தீங்கன்னா போலீஸ்ல மாட்டிக்கிச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா நேர்மையானவர் அப்படின்றதுனால அவர்கிட்ட இருந்து அந்த 10 கோடி ரூபாவை எடுக்க முடியல. ராணா பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசரை கூப்பிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட, அதாவது அந்த நேர்மையான போலீஸ் ஆபீசர் கிட்ட இருக்கக்கூடிய பணத்தையும் எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்ற ஆர்டர் கொடுக்கறாரு. அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட மாட்டாத பேலன்ஸ் 10 கோடி ரூபாய் பணம் இருக்கக்கூடிய சூட்கேஸை சேஃப்டியா கொண்டு வந்து ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறாருங்க, மிரட்டுறாரு. இப்போ இந்த ராணாவும் அந்த மினிஸ்டரும் ராத்திரி நேரம் தனியா ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. அப்போ இந்த மினிஸ்டர் பாத்தீங்கன்னா அந்த 20 கோடி ரூபாய் பத்தி கேட்கிறாரு. அப்போ இந்த ராணா என்ன சொல்றானா, 10 கோடி ரூபாய் பணம் வந்து இன்ஸ்பெக்டர் சீஸ் பண்ணிட்டாரு, இன்னொரு 10 கோடி ரூபாய் பணம் இருந்த சூட்கேஸ் இப்ப எங்க இருக்குதுன்னு தெரியல. சோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக
ஒரு போலீஸ் ஆபீசரை வேலைக்கு வச்சிருக்கேன், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த ராணா சொல்லிக்கிட்டு இருக்கான். மினிஸ்டர் பாத்தீங்கன்னா சரி நம்ம இதை பத்தி இந்த இடத்துல பேச வேணாம், ஏன்னா இந்த இடம் வந்து அவ்வளவு சேஃப் எல்லாம் கிடையாது, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. அங்க கட் பண்ணா இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கிறார் இல்லையா, அதாங்க நேர்மையான இன்ஸ்பெக்டர், அவருக்கு பேரு நம்ம அஜித்னு வச்சுக்கலாம். அஜித் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ராணாக்கு வேலை பார்க்கக்கூடிய அதிகாரி கிட்ட போயிட்டு மிரட்டுறாரு, இன்டைரக்டா மிரட்டுறாரு. நீங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, இந்த விஷயத்துல உங்களோட இன்வால்மெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் கொஞ்சம் பிடிவாதக்காரன், கூடி சீக்கிரம் எவிடன்ஸோட எல்லாத்தையுமே பிடிப்பேன், இப்ப எதையுமே சொல்லாம அப்ப சொல்லி எந்த பிரயோஜனம் இல்ல பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாருங்க. அங்க கட் பண்ணா ஹீரோனோட வீட்டை காட்டுறாங்க. ராத்திரி நேரம் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அந்த ரத்தக்கரையெல்லாம் கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிட்டா வேலை பாக்குறாங்க. ஒரு துணியை வச்சு அந்த ரத்தக்கரையெல்லாம் தொடச்சு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அங்க இருக்கக்கூடிய பால்கனில போய் காய போடுறாருங்க. அப்படி காய போடும் போதே அந்த ரத்தக்கரை படிஞ்ச தண்ணி சொட்டு சொட்டா கீழே சிந்த ஆரம்பிக்குது. வழக்கம் போல அங்க இருக்கக்கூடிய தாத்தா பெஞ்சில் உட்காந்து பாட்டு கேட்டுட்டே இருந்தவர் தூங்கிட்டாருங்க. அவரோட நெத்திலேயே நச்சு நச்சுன்னு இந்த ரத்தக்கரை படிஞ்ச தண்ணி விழுக ஆரம்பிக்குது. கண் முடிச்சு பார்த்தவர் டென்ஷன் ஆயிடுறாரு. இன்னொரு பக்கம் பரபரப்பா பிளாஸ்டிக் கவர்லாம் வச்சு அந்த டெட் பாடியை பேக் பண்றதுக்கான வேலையில நம்ம ஹீரோயின் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. இந்த தாத்தா தான் வந்திருக்கிறாரு. என்னையா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க, ஏண்டா கத்தியே என் தலையில ரத்தம் வர வச்சிட்டீங்களேடா, உங்க ரெண்டு பேர்த்த அபார்ட்மெண்டோட அத்தாரிட்டிஸ் கிட்ட சொல்லி கொடுத்து நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படிங்கும் போது போய் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு கதவை லாக் பண்ணிடுறாங்க. அந்த தாத்தாவோ இந்த காலத்து பசங்களுக்கு மரியாதையே தெரியறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இவங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பெட்டி இருக்குதுங்க. இவன் கொண்டு வந்த சூட்கேஸ்ல இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் அந்த பெட்டிக்குள்ள போட்டு வச்சுட்டு அவன் கொண்டு வந்த சூட்கேஸ்லயே அவனையே மடிச்சு ஜிப்பா போட்டு உட்கார்ந்துருவாங்க. அடுத்து இதை எப்படி வெளியே எடுத்துட்டு போறது, எங்க கொண்டு போய் போடுறது அப்படின்ற ஐடியாவே இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. ஹீரோ சொல்லுவாரு, டாக்ஸில இந்த சூட்கேஸை எடுத்துட்டு போய் டிஸ்போஸ் பண்ணோம்னா கண்டிப்பா மாட்டிப்போம், அதனால சொந்த வண்டியில எடுத்துட்டு போனா மட்டும் தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அப்பதாங்க விஷயம் தெரிய வருது ஹீரோக்கு கார் ஓட்டவே தெரியாது. ஹீரோயின் சொல்றாங்க, படிச்சு படிச்சு சொன்ன கார் ஓட்டி பழகு அப்படின்னு, சோம்பேறித்தனமா இருந்துட்டு இப்ப கார் ஓட்ட தெரியாதுன்னு இந்த சூழ்நிலையில சொன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்க, நீ என் கூட வா, வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த அபார்ட்மெண்ட் ஸ்டெப் வழியாவே அதிக வெயிட் இருக்கக்கூடிய அந்த சூட்கேஸை இழுத்துட்டு வருவாங்க. தக்காளி அங்கதான் கேஸ் ஒரு ட்விஸ்ட். அந்த நேரம் பார்த்து இந்த நடிகை அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் எப்படியாவது அந்த நடிகையை டைவர்ட் பண்றேன், நீ அதுக்குள்ள சூட்கேஸ் எடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நடிகை வந்துட்டு, என்ன இந்த ராத்திரியில சூட்கேஸோட நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல கொஞ்சம் வெளியில கிளம்பிட்டோம் அப்படி இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சமாளிக்கிறாங்க. என்னோட பிளாட்டுக்கு உங்களை இன்வைட் பண்ணா வரவே மாட்டேன்றீங்க, வாங்களே ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, இல்ல பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. ஆனா ஹீரோ சொல்றாரு, இல்ல நீ போயிட்டு வா, எனக்கு இந்த லக்கேஜை எடுத்து வைக்கணும், நிறைய வேலை இருக்கு, நீ அதுக்குள்ள போய் அவங்கள பாத்துட்டு வந்துடலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, பட் இந்த நடிகை சொல்றாங்க, அட நீங்க ஏங்க எவ்வளவு கஷ்டப்படணும், என்னோட டிரைவரை கூப்பிட்டா அவரு உதவி செய்ய போறாரு, நீங்க ரெண்டு பேரும் பிளாட்டுக்கு வாங்க அப்படிங்கும் போது, ஐயோ டிரைவரா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஹீரோயின் சமாளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. டிரைவர்லாம் வேணாங்க, நானே பாத்துக்கிறேன், அதான் என்னோட மனைவி வரேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த நடிகை பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அந்த பிளாட்டுக்கு போயிட்டு அங்க அவங்களோட சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தட்டு தடுமாறி நெப்பு நிதானம் இல்லாம அந்த சூட்கேஸை எடுத்து காருக்குள்ள ஒரே சொருகிடுவாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த சீரியல் நடிகை கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. சீரியல்ல தான் அழுவுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட மடியில படுத்துட்டு சொந்த கதையெல்லாம் சொல்லி அழுதுகிட்டு இருக்கும். டைம் வேற ஆயிட்டே இருக்குதுங்க. நம்ம ஹீரோ போன் பண்ண ஆரம்பிச்சிருவாரு, ஏன்னா ஹீரோக்கு தான் கார் ஓட்ட தெரியாதே. உடனே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ரூமை விட்டு வெளியில ஓடி வந்துருவாங்க. ரெண்டு பேரும் காரை எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எப்படியோ நம்ம அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில வந்தாச்சு, ரோட்ல ஒரு வயலும் இல்ல, கரெக்டான இடத்துல போய் இதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஒரு சம்பவம் நடக்குது. நல்லா வெளிச்சம் பலபலன்னு இருக்கிற பிரிட்ஜ் மேல போய் இவங்களுடைய காரு பிரேக் டவுன் ஆயிருதுங்க. நம்ம ஹீரோனும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முயற்சி செய்வாங்க, ஸ்டார்ட்டே ஆகாது. அந்த நேரம் பார்த்து ரோந்து பணியில ஈடுபடக்கூடிய ரெண்டு போலீஸ்காரங்க வருவாங்க. போலீஸ்காரங்களை பார்த்ததும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அல்ல இல்லங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்ல, சரி தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுறதுக்கு முயற்சி செய்வாங்க. தள்ளவே முடியாது. பூட் ஓபன் பண்ணுங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு லக்கேஜ் மட்டும் இருக்குதுங்க. என்ன லக்கேஜ் இது, இவ்வளவு வெயிட்டா இருக்குது, இதை தூக்கி வெளியில வச்சுட்டு தள்ளி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தூக்கி வெளியில வைப்பாங்க. ரொம்ப வெயிட்டா இருக்கிறத பார்த்துட்டு, என்ன சார் பணம் கணக்குது, உள்ள பணம் இருக்குதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருது. இல்ல சார் எங்க வீட்டுல இப்படிதான் கலாய்ப்பாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர் நேரம் கட்ட நேரத்துல கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாருங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் தள்ளி விட வண்டி ஸ்டார்ட் ஆயிருங்க. ஹீரோன் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ குடுகுடுன்னு போய் உட்கார்றதுக்கு பாப்பாரு. என்னங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க, லக்கேஜ் எடுத்து உள்ள வைக்க வேணாமா அப்படிங்கும் போது, ஆமா லக்கேஜ் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்ல அதை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. என்ன சார் ராத்திரி டைம்ல இந்த மாதிரி வந்து உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கோம், ஏதாவது எங்களை கவனிச்சுட்டு போலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்காரங்க பணம் எதிர்பார்க்கறாங்க. சரின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பாக்கெட்ல இருந்த 300 ரூபாயும் கையில கொடுத்து விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருவாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டு பகுதிக்குள்ள இவங்க காரை எடுத்துட்டு போறாங்க. அங்க போய் இந்த சூட்கேஸை தூக்கி போட்டுட்டு இந்த சூட்கேஸை தோண்டி புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழி தோன்றதுக்கான வேலையில ஈடுபட்டு இருப்பாங்க. அங்க கட் பண்ணா இந்த ராணா பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட இன்னொரு சூட்கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வேலை கொடுத்திருந்தார் இல்லையா, அந்த போலீஸ் ஆபீசரை கூப்பிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காருங்க. அப்ப அந்த போலீஸ் ஆபீசர் அவருடைய ஃபைண்டிங்க சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அந்த ட்ரக்குக்குள்ள 10 கோடி ரூபாயோட மாட்டினான் இல்லையா, அவன் வந்து இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்காங்க. இன்னொரு
சூட்கேஸ்ல 10 கோடி ரூபாய் வச்சு அவனை மக்களோட மக்களா கலந்து விட்டுட்டேன், அவங்கிட்ட தான் பேலன்ஸ் 10 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்ல இந்த ஷாமோடைய மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா இப்போ இந்த போலீஸ் ஆபீசருக்கு கிடைக்குது. இந்த போலீஸ் ஆபீசர் ராணா கிட்ட கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா, கூடி சீக்கிரம் நான் இந்த பணத்தையும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த ஷாமுக்கு கால் பண்ணா போன் ரிங் ஆகுதுங்க. ஆனா ஷாம் எடுக்க மாட்டேன்றான். போன் எங்க ரிங் ஆகுது அப்படின்னா எந்த இடத்துல இவங்க 2 பேரும் புதைச்சிட்டு வந்தாங்களோ அந்த இடத்துல ரிங் ஆயிட்டு இருக்குதுங்க. அங்க கட் பண்ணா வேலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் 2 பேருமே வீட்டுக்கு வந்து அப்படியே பெட்ல படுத்துருவாங்க. அங்க கட் பண்ணா இந்த மினிஸ்டர் இருக்கிறார் இல்லையா, ராணாவை கூப்பிட்டு அந்த 10 கோடி ரூபாய் எப்பதான் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க ராணா சொல்றாரு, நான் தான் ஒரு நம்பகமான போலீஸ் ஆபீசர் வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்னு சொல்றேன்ல, கூடி சீக்கிரம் அவன் கண்டுபிடிச்சிருவான். இந்த பண விஷயத்துல 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு, இந்த போலீஸ் ஆபீசர் நம்ம கிட்ட பணத்தை சேஃபா கொண்டாந்து கொடுப்பான், அப்படி இல்லனா இந்த போலீஸ்காரனே பணத்தை அடிக்க பாப்பான் அப்படின்னு சொல்ல பணம் இவங்க கிட்ட வந்து சேரும் அப்படின்ற நம்பிக்கை குறைஞ்சதுனால 2 கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் கிட்ட மினிஸ்டர் மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வர வைக்கிறாங்க. இந்த மினிஸ்டர் பாத்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் கிட்ட ஆக்சுவலா இந்த போலீஸ்காரங்க கிட்ட நான் வேலையை ஒப்படைச்சிருக்கேன், இந்த போலீஸ்காரன் எங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா அந்த போலீஸ்காரனை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு கேட்க விஷயம் வெளியில வர வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, ஸ்பீசியஸா ஏதாவது தெரிஞ்சதுன்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க இந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸும் சரின்னு கேட்டு இந்த ஜாப் அக்செப்ட் பண்ணிக்கிறானுங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட இவ்வளவு அமௌண்ட்டை நம்ம கண்டிப்பா வீட்ல வச்சுக்கவே முடியாது, வீட்ல இந்த பணம் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நமக்கு ஆபத்து தான் அப்படின்ட்டு வீட்ல பணத்தை வச்சுக்க கூடாதுன்னா வேற எங்க கொண்டு போய் வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசனை பண்றாருங்க. அதே சமயம் இந்த பணம் எங்கிருந்து வந்தது, யாரோடைய பணம்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷாமுன்றவனை நம்ம வந்துட்டு வாண்டடா வீட்டுக்கெல்லாம் கூட்டு வர கிடையாது, அவனாதான் நம்மள தேடி வந்தான், அதனால பெருசா இதை பத்தி எல்லாம் யோசனை பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோ சொல்றாரு, நான் யோசனை எல்லாம் பண்ணல, ஆனா கொஞ்சம் டென்ஷனா இருக்கு அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா இந்த ராணாக்கு உதவி செய்யக்கூடிய போலீஸ் ஆபீசர் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட தான் இந்த ஷாமோடைய நம்பர் இருக்குது. நம்பரை ட்ரேஸ் பண்ணி சூட்கேஸா புதைச்ச இடத்த கண்டுபிடிச்சிட்டாருங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது ராணாவோடைய டெட் பாடி புழு பூத்து கிடக்குதுங்க. 10 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போன ஷாமுன்றவன் செத்து போயிட்டான் அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிய வருது. அதே சமயம் நேர்மையான போலீஸ் ஆபீசர் இருக்கிறார் இல்லையா அஜித், அவரும் கிரைம் சீனை இன்வெஸ்டிகேஷன் பண்றாருங்க. இப்போ இந்த ராணாக்கு உதவி செய்யக்கூடிய இந்த போலீஸ் ஆபீசர் என்ன பண்றாருன்னா கடைசியா அவன் ஒரு பாருக்கு தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பார்ல இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போறாருங்க. அந்த பார்ல வேலை பார்க்கறவங்க அந்த பாருக்கு வரவங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே பாத்தீங்கன்னா இந்த ஷாம பத்தி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் 2 பேருமே அந்த போலீஸ் ஆபீசரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா இந்த போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட வீட்டையும் கண்டுபிடிச்சு வந்துட்டாருங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியா நம்ம ஹீரோ கூட தான் இந்த ஷாம் போயிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. உடனடியா ஹீரோட வீட்ல விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காரு. கான்ட்ராக்ட் கில்லர்ஸும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்க. அந்த இடத்துல இந்த சீரியல் நடிகை நின்னுக்கிட்டு இருப்பாங்க. இந்த கான்ட்ராக்ட் கில்லர் ஒருத்தன் அந்த சீரியல் நடிகையை பார்த்து இந்த பர்டிகுலர் சீரியல்ல நடிக்கக்கூடிய லேடி தான் இவ அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ இந்த சீரியல்லாம் பாப்பியான்னு இன்னொருத்தன் கேட்பான். அப்பப்பா பாப்பேன், இவங்கெல்லாம் எப்படி இவங்களோட லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியல் நடிகையை பார்த்து இந்த கான்ட்ராக்ட் கில்லருக்கு ஒரு மாதிரி பொறாம வருதுங்க. இன்னொருத்தன் சொல்றான், வாடா ஒழுங்கா வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆபீசர் கன்னோட ஹீரோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தேட ஆரம்பிக்கிறாருங்க. அந்த இடத்துல யாரையுமே காணோம். திடீர்னு பார்த்தா இந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் இந்த போலீஸ் ஆபீசர் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறானுங்க. யாரா நீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் ஆபீசர் கேட்க அவனுக்கு சொல்லிடுறானுங்க, இந்த மாதிரி மினிஸ்டர் சொல்லி தான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், மினிஸ்டரோடைய பணத்தை நீ திருடி பதுக்கி வச்சிருக்கிறதா நாங்க சந்தேகப்பட்டோம், அப்ப நீ இங்க தான் பதுக்கி வச்சிருக்கிறியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வீட்ல இருக்க மாட்டாங்க, வெளியில போயிருந்திருப்பாங்க. போனவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆல்ரெடி கதவு ஓபன் பண்ணப்பட்ட நிலைமையில இருக்குது. உள்ள போய் பார்த்தா உள்ள ஒரு போலீஸ்காரன் செத்து கிடக்குறான். அப்பதான்டா ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆனோம், அதுக்குள்ள இன்னொரு சம்பவமா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே அதிர்ந்து போயிடுறாங்க. அங்க கட் பண்ணா இந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் மினிஸ்டரை மீட் பண்றதுக்காக போறாங்க. ஏன்டா அவனை ஃபாலோ பண்ணி பணத்தை எங்க மறைச்சு வச்சிருக்கான் அப்படின்றத தானடா கண்டுபிடிக்க சொன்னோம், அவனை யாரா கொலை பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் இந்த கான்ட்ராக்ட் கில்லர் சொல்றாங்க, நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த போலீஸ் ஆபீசர் கன் எடுத்து எங்களை சுட பார்த்தாரு, அதனால எங்களோட பாதுகாப்புக்காக சுட்டோம், செத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இப்ப இந்த ராணா அந்த இடத்துக்கு வந்து அப்ப பணம் தான் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போலீஸ் ஆபீசரை ஃபாலோ பண்ணதன் மூலமா ஒரு ரெட் கலர் சூட்கேஸ்ல தான் பணம் இருந்திருக்குது, ஒரு ரெட் கலர் சூட்கேஸ்ல பணம் வச்சிருந்ததா தகவல் தெரிஞ்சிருக்குது, அந்த ரெட் கலர் சூட்கேஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு பணம் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆபீசரோட டெட் பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ மொபைல் போன்ல எடுத்து ஏதோ பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, வீட்டுக்குள்ள ஒருத்தன் செத்து கிடக்குறான், நீ என்னடா மொபைலை வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. நான் கேம் எல்லாம் ஆடல, இன்டர்நெட்ல பாடி எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கையில கிளவுஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த டெட் பாடியை துண்டு துண்டா வெட்டி டிஸ்போஸ் பண்ணலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. அதை செய்யும் போது ஹீரோக்கு மயக்கமே வந்துருதுங்க. ஹீரோயின் தான் எழுப்பி விடுறாங்க. அபார்ட்மெண்ட்ல ராத்திரி நேரம் இந்த வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது வழக்கம் போல நம்ம தாத்தா இருக்கிறார் இல்லையா, கீழே இருக்கக்கூடிய பெஞ்சில அப்படியே பாட்டு கேட்டுட்டே நல்லா தூங்கிட்டு இருப்பாருங்க. ஹீரோ வெட்டும் போது இந்த போலீஸ் ஆபீசரோட நாக்கு பறந்து வந்து இந்த தாத்தா மேலேயே விழுந்துருது. விழுந்து அந்த நாக்கை தூக்கிட்டு நேரா ஹீரோட வீட்டுக்கு போறாருங்க. கதவை தட்டுறாருங்க. ஏன்டா முதல்ல சண்டை போட்டீங்க, அதுக்கப்புறம் கத்தியே மண்டையை உடைச்சிங்க, இப்ப என்னடா எதையோ தூக்கி வீசுறீங்க, இது என் மேல வந்து விழுந்தது, என்னை தொந்தரவு பண்ணாம உங்களால இருக்கவே முடியாதா, நான் போலீஸ்க்கு போன்
பேமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல, ஐயா தெரியாம வந்து விழுந்துருச்சு மன்னிச்சிருங்க, அந்த பீஸை மட்டும் என்கிட்ட கொடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த நாக்கை வாங்கி வச்சுட்டு கதவை லாக் பண்ணிடுவாருங்க. ஒரு பெரிய மனுஷன்ற மதிப்பு வேணாமா அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா வழக்கம் போல புலம்பிக்கிட்டே கீழே போயிருவாருங்க. ராத்திரி முழுக்க நம்ம ஹீரோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டை எல்லாத்தையுமே பக்காவா கிளீன் பண்ணிடுவாங்க. அங்க கட் பண்ணா இந்த நேர்மையான போலீஸ் ஆபீசர் இருக்கிறார் இல்லையா அஜித், அவருக்கு பாத்தீங்கன்னா இந்த வழக்குல ஒரு லீடு கிடைக்குது. முதல்ல ஷாம் அப்படின்ற ஒருத்தன் நம்ம ஹீரோ கூட தான் வெளியில போயிருக்கான் அப்படின்ற மாதிரி ரெக்கார்டு இருக்குது. ரெண்டாவது நம்ம ஹீரோவை தேடி தான் இந்த போலீஸ் ஆபீசரும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாருன்ற ஒரு க்ளூவும் கிடைக்குது. அதனால நம்ம நேர்மையான போலீஸ் ஆபீசர் ஹீரோ ஹீரோனை விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கே வந்து உட்கார்ந்துறாரு. இந்த போலீஸ் ஆபீசர் நம்ம ஹீரோ ஹீரோனை கொஸ்டின்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பயமே இல்லாம பதட்டமே இல்லாம எல்லாத்துக்கும் பதில் சொல்றாங்க. ஒருவேளை பாடி உள்ள இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு முழுக்க இவர் தேட ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டருக்கு ஒண்ணுமே கிடைக்கலங்க. இன்ஸ்பெக்டருக்கு பெருசா எந்த ஒரு லீடுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு. கிளம்புனதுக்கு அப்புறம் தான் இந்த டெட் பாடியை துண்டு துண்டா வெட்டினாங்க இல்லையா, அதை எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவங்க வீட்டுல ஒரு டெடி பேர் இருக்குதுங்க. அந்த டெடி பேர்ல இருக்கக்கூடிய பஞ்செல்லாம் எடுத்துட்டு உள்ள இந்த உடல் பாகங்களை போட்டு மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டெடி பேரை தூக்கி கார்ல போட்டுட்டு ஒரு குப்பை கடங்கல போய் இதை தூக்கி வீசிட்டு அந்த இடத்துல இருந்து வந்துருவாங்க. அங்க கட் பண்ணா இந்த மினிஸ்டர் காட்டுறாங்க. இந்த மினிஸ்டர் கிட்ட போயிட்டு ராணா பேசுறாங்க. ஆல்ரெடி 20 கோடி ரூபாய் இந்த மினிஸ்டருக்கு நஷ்டம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த ராணா பாத்தீங்கன்னா உனக்காக நிறைய நான் இல்லீகல் ஆக்டிவிட்டில எல்லாம் ஈடுபட்டு பணம் சம்பாரிச்சு தரேன் இல்லையா, அதனால என்னோடைய கமிஷனை ஜாஸ்தி பண்ணு அப்படின்ற மாதிரி டீல் பேசிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் இந்த மினிஸ்டருக்கு பயங்கர கோவத்தை உருவாக்குதுங்க. உடனே இந்த மினிஸ்டர் பாத்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ்க்கு மெசேஜ் போடுறாரு. 2 பேரும் என்ன வந்து பாருங்க, இத ராணா கிட்ட சொல்லாம வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுங்களும் சரின்னு கேட்டுப்பானுங்க. அங்க கட் பண்ணா இவங்க டெடி பேர்ல பாடியை தூக்கி போட்டு போனாங்க இல்லையா, இந்த விஷயம் வெளியில தெரிய வருதுங்க. உடனடியா போலீஸ்காரங்க போய் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்ப இந்த அஜித்ன்ற போலீஸ் ஆபீசர் இந்த டெடி பேரை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா ஹீரோ ஹீரோனோட வீட்டுக்கே வந்துடுறாருங்க. அந்த டெடி பேரை நான் இங்க பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம சும்மா மழுப்பாம உண்மையை சொல்லிருங்க, ஃபிங்கர் பிரிண்ட் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு என்னால நீங்க தான் குற்றவாளின்றத ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா அந்த டெடி பேர் எங்களுது இல்ல, இங்க இல்ல, நீங்களா தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் இனிமேல் வர மாதிரி இருந்துச்சுன்னா எவிடன்ஸோட வாங்க, எவிடன்ஸோட வந்து நாங்க தான் குற்றவாளின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இப்ப நான் கிளம்புறேன், கண்டிப்பா எவிடன்ஸோட வருவேன், அப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு உங்க கையாலேயே ஸ்ட்ராங்கா ஒரு டீ குடிச்சிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாருங்க. இப்போ இந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் 2 பேருமே மினிஸ்டர் மீட் பண்றதுக்காக போறாங்க. இந்த மினிஸ்டர் பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் கிட்ட இந்த போலீஸ் ஆபீசர் அன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு போனானே, அந்த வீட்டுல வச்சுதானே அவனை போட்டு தள்ளினீங்க, சோ அந்த வீட்டுல ஏதோ ஒன்று இருக்க போய் தான் அவன் அங்க விசாரணை பண்றதுக்காக போயிருக்கான். நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்கள புடிச்சிட்டு வாங்க. ரெண்டாவது எலெக்ஷன் வேற நெருங்கிட்டு இருக்கு, இந்த ராணா பயவுல வேற என்னுடைய இல்லீகல் பிசினஸ் பத்தி எல்லாம் பேசி டீல் பேசுறான், சோ அவன் ஏதாவது ஆப்படிச்சாலும் அடிச்சிருவான், அதனால இந்த ராணாவையும் போட்டு தள்ளிருங்க அப்படின்ற மாதிரி இந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் கிட்ட இவன் வேலையை கொடுத்துட்றாங்க. இந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் என்ன பண்றாங்கன்னா நேரா நம்ம ஹீரோ ஹீரோனோட வீட்டுக்கு வந்து அந்த பணம் எங்க, அந்த பொட்டி எங்க அப்படின்ற மாதிரி கேட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த பணப்பெட்டியை காமிச்சிடுறாரு பயந்து போய். உடனடியா இந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் அந்த பொட்டியை தூக்கிட்டு இவங்க 2 பேர்த்தையுமே கூப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. சோ இவங்க 2 பேர்த்த கடத்தி இந்த மினிஸ்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில வரும்போது இந்த சீரியல் நடிகை அங்க நின்று செல்ஃபி எடுத்துட்டு இருப்பாங்க. சீரியல் நடிகையோட லைஃப் ஸ்டைலை பார்த்து பொறாமப்பட்ட இந்த கான்ட்ராக்ட் கில்லர் காரணமே இல்லாம அந்த சீரியல் நடிகையை சுட்டு கொன்னுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ ஒரு அபடனான ஃபேக்டரிக்குள்ள நம்ம ஹீரோ ஹீரோனை ஒரு இரும்பு கம்பியில கட்டி போட்டு இந்த மினிஸ்டர் மிரட்ட ஆரம்பிக்கிறாருங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ராணா வருவான். சோ ராணாக்கு பாத்தீங்கன்னா உண்மை தெரிஞ்சு போச்சு, இந்த மினிஸ்டர் ராணாவை போட்டு தள்ளுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பிரச்சனையை பேசிக்கிட்டு சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அப்படி சண்டை போடும்போது மினிஸ்டர் பாத்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் கிட்ட இவனை போட்டு தள்ளிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒருத்தன் பாத்தீங்கன்னா இந்த மினிஸ்டரை பார்த்து கன்னை பாயிண்ட் பண்ணுவான், இன்னொருத்தன் ராணாவை பார்த்து பாயிண்ட் பண்ணுவான். அந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ்ல 2 பேர்த்துல ஒருத்தன் மினிஸ்டரோட விசுவாசி, இன்னொருத்தன் ராணாவோட விசுவாசிங்க. அந்த நேரம் பார்த்து இந்த நேர்மையான அஜித் அப்படின்ற போலீஸ் ஆபீசர் அந்த இடத்துக்கு வந்துடுறாருங்க. அவரு கையிலயும் கன் இருக்குது, அவரும் பாத்தீங்கன்னா பாயிண்ட் பண்றாரு. இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கைத்தை அறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள நடந்த ஆர்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தரை மாத்தி மாத்தி ஷூட் பண்ணி எல்லாருமே குண்டடிபட்டு கீழே விழுகிறாங்க. கடைசியில இந்த 2 கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் மட்டும் உயிரோட இருப்பாங்க. ஒருத்தன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை ஷூட் பண்றதுக்காக கிட்ட வரும்போது குண்டடிபட்டு கீழே விழுந்தார் இல்லையா இந்த நேர்மையான போலீஸ் ஆபீசர், அவர் கையில வச்சிருக்கக்கூடிய கன்னை ட்ரிகர் பண்ணிடுறாரு. அந்த புல்லட் பட்டு ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் செத்து போயிடுறான். இப்படியோ கைத்தை அத்துக்கிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அந்த இடத்துல இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது இன்னொரு கான்ட்ராக்ட் கில்லர் பாத்தீங்கன்னா அடிபட்டு கீழே கிடப்பான். தட்டு மாதிரி ஹீரோ ஷூட் பண்றதுக்கு முயற்சி செய்யும் போது அந்த மினிஸ்டர் கையில இருக்கக்கூடிய கன் எடுத்து ஹீரோ அந்த கான்ட்ராக்ட் கில்லரை போட்டு தள்ளிடுறாரு. ஆக மொத்தம் அங்க இருந்தவங்க எல்லாருமே மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டு செத்து போயிருவாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோனை மட்டும் அந்த இடத்துல இருந்து உயிர் பழிக்கிறாங்க. இப்போ ஹீரோ ஹீரோனை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரும்போது அந்த பணப்பெட்டியும் தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, ஆனா இவங்க இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகும்போது பணப்பெட்டி இல்லாம தான் போவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே ஒரு கதையை எழுதுறாருங்க. சோ இந்த கதையை கொண்டு போய் ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் கிட்ட கொடுத்து படமா மாத்தி அதன் மூலமா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த கதையை போய் ப்ரொடியூசர் கிட்ட சொல்லும் போது கிளைமேக்ஸ் அவ்வளவு நம்பகமா இல்ல, பணத்துக்காக இவ்வளவு பிரச்சனையா, லாஜிக் இடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது ஹீரோ சொல்றாரு,
ஏங்க இது உண்மை கதைங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் கட்டிங்க காட்டுறாரு. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பதிவாயிருக்கும். அதுல ஹீரோயின் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி எங்கேயுமே வெளியில வந்திருக்காது. இந்த ப்ரொடியூசரும் பாத்தீங்கன்னா இந்த கதையை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்துருவார். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதை எடுத்து வச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க வச்சாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாருங்க. அப்பதாங்க விஷயமே தெரிய வருது. கிரைம் நடந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க போய் இன்வெஸ்டிகேஷன் நடத்துவாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அங்க இருந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள வெறும் துணிங்க தான் இருக்குங்க. சோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் பணத்தை ஆல்ரெடி பதுக்கி வச்சுட்டாங்க. மொத்த பணமும் பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோயின் கையில தான் இருக்குது. சோ இந்த பணத்தை வச்சு லைஃப்ல செட்டில் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டே கிளம்புறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.